பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த ஈவினிங் டைமில் உங்கள் கூட பேசுறது எனக்கு விருப்பமாக தோணுச்சு. இந்த ஒரு வார காலமாக கடந்த 10ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அநேகருடைய ஸ்டேட்டஸில், அநேகருடைய யூடியூப் சேனல்ஸில் அருமையான கர்த்தருக்கு சாட்சியாக, இரத்த சாட்சியாக மரித்த பிரதர் சார்லி குக், வெறும் 31 வயது. அவருக்கு திருமணமாகி ஜஸ்ட் 5 இயர்ஸ் தான் ஆகுது. 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவர் கர்த்தருடைய நாமத்தை வெளியில் பகிரங்கமாக தொடர்ந்து அறிவித்ததுனால அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 2018 நவம்பர் 15ஆம் தேதி ஜான் ஆலன் அப்படின்றவர் அந்த அந்தமான் தீவில் இருக்கிற மலைவாழ் மக்கள்கிட்ட போயிட்டு கர்த்தரை பற்றி சொல்லணுன்ட்டு போன பொழுது அங்கே அவர் கொலை செய்யப்பட்டார். இந்த வருஷத்தில் அருமையான பாஸ்டர், தெலுங்கானாவில் பாஸ்டர் பிரவீன் பகடாலா, அவர் இந்த வருஷம் மார்ச் 24ஆம் தேதி எல்லாரும் சந்தேகிக்கிறபடி அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். நாம் என்ன யோசிச்சுட்ருக்குறோம்? எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், நம்முடைய வருத்தத்தை தெரிவிக்கிறோம். பட் இதில் நம்ம கடவுள் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாரு அப்படின்றத நாம் யாருமே யோசிக்கிறதே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நம்மக்கிட்ட அப்படின்றத நாம் யோசிச்சோன்னா நம்மளால் ஸ்டேட்டஸ் வைக்க முடியாது. நம்மளை நாம் யூடியூப்பில் தேடிட்டுருக்க மாட்டோம். நம்மளை நாம் சோஷியல் மீடியாவில் தேடிட்டுருக்குறோம். நான் எந்த இடத்துல இருக்கிறேன் சோஷியல் மீடியாவில், நான் யார், என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு நாம் பார்த்துட்ருக்குறோம். இவங்க 3 பேருமே கர்த்தரை அறிவித்ததுனால இறந்து போனாங்க. நாம் யாரை அறிவிச்சிட்ருக்குறோம், நாம் யாரை தேடிட்டுருக்குறோன்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம தேவன் சோஷியல் மீடியாவில் ஊழியம் செய்ய அடைக்கவே இல்லை. நாம் யாருன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம் அதுக்காக அடைக்கப்பட்டவங்க இல்லை. இந்த மரணத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறது என்ன தெரியுமா? கர்த்தரே இதை அனுமதித்தார்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறார். ஏன்னா நமக்கு சுத்தமாக புரியல. நாம் நினச்சிட்ருக்குறோம் தனிப்பட்ட ஒருவனுடைய வளர்ச்சி தான் கிறிஸ்தவ வளர்ச்சி அப்படின்ட்டு. சபை, ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள், இதுதான் வளர்ச்சி. ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியே இல்லை. தனி மனிதன் எதில் வளர்ந்துட்டுருக்கோம்? நாம் ஒரு பாட்டு போட்டு நாம் ஊழியக்காரங்களை நம்ம யூடியூப்பில் தேடிட்டுருக்குறோம். ஊழியத்தை நான் யூடியூப்பில் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இது வளர்ச்சி இல்லை அப்படின்ட்டு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அதுதான் கடவுள் தான் நமக்கு காட்டுறார் என்னன்னு. நீங்களாம் செய்கிறது ஊழியமே கிடையாது. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அவர் மரித்தார். அவர் செஞ்ச ஊழியத்தை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதை நாம் செய்யணுன்ட்டு தான். நாம் இயேசுவை காட்ட சொன்னால் நாம் நம்மை காட்டிகிட்ருக்குறோம். இது எப்படி ஊழியமாகும்? இவங்க எல்லாருமே இயேசுவை காட்டினதுனால, ஆண்டவரை காட்டினதுனால மரித்தாங்க. உங்களையோ என்னையோ நான் இயேசுவுக்காக சாகணும், மரிக்கணும்னு சொல்லலை. ஆனால் நாம் என்ன ஊழியம் செஞ்சிட்ருக்கோன்ற கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவங்க எல்லாருமே கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மரித்ததுக்கு கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்கிறார். ஏன்னா நமக்கு உணர்த்துவதற்காக, நீங்கள் செய்கிறது ஊழியம் இல்லை, இவங்க செஞ்சாங்க, இதுதான் ஊழியம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் ஆண்டவர் இந்த காரியத்தை அனுமதிச்சிருக்கிறார். வெறும் 31 வயசு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டார். ஜான் ஆலன் 26 வயசு. ஏன் இவங்கெல்லாம் மரித்தாங்க அப்படின்னா, கர்த்தர் அனுமதித்த காரியம், இதுதான் ஊழியம் அப்படின்ட்டு.
ஏன்னா நம்ம மக்களை போய் சந்திக்கிறதே கிடையாது. நாம் யூடியூப்பில் பாடிட்டுருக்குறோம். யூடியூப்பில் நான் எந்த இடத்துல இருக்கிறேன்றதை நாம் தேடிட்டுருக்குறோம். சோஷியல் மீடியாவில் நான் எங்கே இருக்கிறேன்னு நான் தேடிட்டுருக்குறேன். எந்த சர்ச் ஆக்டிவிட்டீஸ் என்கிட்ட கிடையாது. எந்த ஊழியங்களும் கிடையாது. எந்த ஊழியமாக இருந்தாலும் நான் அதை ஆன்லைனில் தான் நான் செய்வேன் அப்படின்ட்டு நாம் எல்லோரும் அதை பார்த்து யோசிச்சுட்ருக்குறோம். ஆண்டவர் நம்மக்கிட்ட அதை எதிர்பார்க்கவே இல்லை. இறங்கி போயிட்டு நீங்கள் கர்த்தருக்காக என்ன செஞ்சீங்கன்றதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். டியர் யூத்ஸ், கடவுளுக்காக நீங்கள் எதனா செய்யணுன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. அவருடைய விருப்பத்தை தான் நாம் நிறைவேற்றணுமே தவிர்த்து நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றணும்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். திஸ் இஸ் நாட் த வில்லிங் ஆஃப் காட். இது கடவுளுடைய சித்தமே கிடையாது. நாம் நிறைய பேர் நம்முடைய பிரயாசத்தை பார்த்துட்ருக்குறோம். நான் பிரயாசப்பட்டுருக்குறேன், இதை செய்யணும் அதை செய்யணுன்ட்டு. எங்கே? சோஷியல் மீடியாவில். ஆத்துமாக்களை சந்திக்கிறது இல்லை, ஆத்துமாக்களுக்காக பாரப்படுறது இல்லை. எந்த விதத்துலையுமே சபையின் வளர்ச்சியில் என்னுடைய பங்கு இல்லை. கர்த்தரை ஆராதிக்கிறேன், பாடுறேன், என்னை நான் யாருன்னு காட்டணும். இதுதான் நம்முடைய நோக்கமாகவே இருக்குது. என்னுடைய வளர்ச்சி என்னன்னு காட்டணுன்ட்டு நம்ம யோசிச்சுட்ருக்குறோம். நம்முடைய வளர்ச்சியை ஆண்டவர் எதிர்பார்க்கல, அவருடைய வளர்ச்சியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நம்ம மூலமாக கடவுள் எப்படி வளர்றாருன்றதை தான் அவர் எதிர்பார்க்குறார். கடவுள் பேரை சொல்லி நாம் வளர்கிறதுக்காக இல்லை, அவருடைய வளர்ச்சியை நம்ம மூலமாக பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ கடவுளுக்காக எதா செய்யலாம், நமக்காக வேண்டாம். நமக்கானது எல்லாத்தையுமே அவர் கொடுப்பார். God bless you.